ஹாய் காய்ஸ், வெல்கம் டு இப்போதர் விலாக்ஸ். இன்றைக்கி சண்டே வந்து அம்மா அப்பா வீட்டில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக சேர்த்து எல்லாமே வந்து பருப்பு கடையலும் ரைஸு, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் தொக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் ஹஸ்பண்டும் என் பையனும் சேர்ந்து என்னென்னலாம் ரகலை பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் நீங்களே பாருங்கள். ரொம்ப ரகலை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்பா என்னால் முடியல. வந்து என்னை அடிக்கிறது, திட்டுறது, ஏதாச்சும் சொல்லிகிட்டு இருக்குது. அந்த மாதிரி நீங்களே கேளுங்களேன். இஞ்சி முடிச்சு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுங்க. இப்ப சாப்பிட முடியாது. அடி போடு 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 போடு. அம்மா போடு போடு போடு. அப்படியே போடு. அம்மா ஓவரா பேசுற. அப்படிதான் பேசு. சரி போடு போடு போடு. போடு போடு. சாப்பிடுறோம். ஒழுங்கா ஓடிடு ரெண்டு பேரும். போடு போடு போடு. யாருடா? அவ்வளவுதான் அந்த வந்து. இருக்கட்டும் நான் வந்து வச்சுக்கிறேன். இப்ப நான் செஞ்சுதானே இருக்கேன், செய்யாம இருக்கேனா? சொல்லு. போடு 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 போடு. போடு போடு போடு. இது எல்லாமே அப்படியே வீடியோல போடுவேன். வாய்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன். பாத்துப்பா. கட் பண்ணலாம் மாட்டேன். நீ பேசுறத அப்படியே நான் போடுவேன். செல்லுல பார்த்து யார பார்த்து கொடுமைப்படுத்துறேன்னு சொல்றேன். வலிக்குது. போதும் 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 போதும். வலிக்குது. அப்புறம் அடிச்சிடும் பார்த்துக்கோ. பார்த்தீங்களா எப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்ட்டு. இப்படி தாங்க டார்ச்சர் பண்ணுறாங்க. சமைக்கவே விடலை, வீடியோவே எடுக்க விடலைங்க. என்னைய வீடியோ எடுக்க விடாமல் ரொம்ப கேமராலாம் ரொம்ப ஷேக் ஆகி நிறைய கிளிப்ஸ் எல்லாம் மிஸ் ஆகிட்டே இருந்தது. நான் அதுக்கப்புறம் வீடியோவே எடுக்கலடான்ற மாதிரி அதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேங்க. ஸோ காலிஃப்ளவர் தொக்கு ரெடி பண்ணுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி கட் பண்ணிவிட்டு எல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தேன். திரும்பவும் வந்து வம்பு பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வீடியோவே நான் ஃபோனை ஆஃப் பண்ணுறான்ட்டு ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு கடன் செஞ்சுட்டு அவங்க ரகலையெல்லாம் பொறுத்துக்கிட்டு எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு பருப்பு இந்த பக்கம் ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் காலிஃப்ளவர் வச்சு எல்லாம் முடிச்சுட்டேன். காலிஃப்ளவர் வந்து ஃபஸ்ட்டு லைட்டாக வேக வச்சு, ஏன்னா லைட்டாக அதில் அந்த பூச்சிலாம் இருந்தது. ஸோ அதுக்காக கொஞ்சம் தண்ணியில் சுடுதண்ணியில் போட்டு மஞ்சள் போட்டு வேக வச்சேன். வேக வச்சுட்டு எடுத்துகிட்டு காலிஃப்ளவர் தொக்கு பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டே வந்து ரைஸை வந்து வெந்துருச்சு. ஸோ அதை வடிச்சிட்டேன். பருப்பு எல்லாமே எல்லாம் போட்டு குக்கரில் வச்சுட்டேன். ஸோ அதுவும் விசில் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அது வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தாளிச்சா மட்டும் போதும் அப்படி சொல்லிட்டு அதை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டு விட்டுட்டு அப்புறம் காலிஃப்ளவர் தொக்குக்கு ஆனியன் டொமேட்டோஸ்லாம் போட்டு எல்லாமே மசாலாஸ்லாம் போட்டு வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தான் இன்றைக்கி. எல்லாமே வீட்டு குழம்பு மிளகாத்தூளை வச்சே தான் இன்றைக்கி எல்லாம் பண்ணேன். ஸோ அதனால் அந்த மசாலாவை மட்டுமே போட்டு எல்லாமே செஞ்சுட்டு எடுத்துகிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்தாங்க. வந்துட்டு சாப்பிட்டு எடுத்துகிட்டு லன்ச்சு முடிஞ்சிச்சு. நல்லபடியாக சாப்பிட்டு எடுத்துகிட்டு இந்த ஆஃப்டர்நூன் டேவை முடிச்சாச்சு. சொல்லும்போது எனக்கு மூச்சு வாங்குதுங்க. அதனால் என்னால் முடியல, ரொம்ப டயர்டாயிட்டேன். என் பையன்ட்ட அடி வாங்கியே நான் ரொம்ப டயர்டாயிட்டேங்க. முடியல என்னால், அவ்வளோ இதுவாக இருந்தது. என்ன பண்ணுறது, வேறு வழி. இன்னைக்கு டே அவ்வளோதான். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.